अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्ट हव्यम् वर्धन्तु स्वासुष्टुतयो गिरो मे यूयम् पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत्। श्रीरङ्गराज हरिचन्दनयोगदृश्याम् क्षमां करुणया कमलामिवान्याम् गोदामनन्य शरणः शरणं प्रपद्ये। त्वत्प्रेयसश्रवणयोरमृतायमानाम् तुल्यां त्वदीयमणिनूपुरशिञ्जितानां गोदे त्वमेव जननि त्वदभीष्टवार्हाम् वाचं प्रसन्नमधुरां मम संविधेहि। नमः सर्वेभ्यः। மார்கழி மாசம் பரம பவித்திரமானது. அதுல திருப்பாவையினுடையதான சாரார்த்தங்கள், அதுல அடியேனுக்கு முதல் 3 பாசுர அதற்கு அவதாரிக்கையும் சொல்லி தனியனும் சொல்லி முதல் பாசுரமும் சொல்லணும். இது எல்லாமே சாதாரணமா ஒரு பாசுரத்திற்கே ஒரு 45 ஒரு நிமிஷங்கள்ல இருந்து 1 மணி சாவகாசம். அதற்குள்ள முக்கியமானதான அல்லது முக்கியமானன்னு சொல்ல வேண்டாம், முக்கியதமமான அர்த்தங்களை மாத்திரம் நாம காண்பிக்கலாம் அப்படிங்கிறதாக எண்ணம். இப்போ நாம தனியனுடைய அனுசந்தானத்தோட கூட ஆரம்பிக்கிறோம். நீலா துங்கஸ்தனகிரி தட்டி சுத்தமுத்போத்ய ஸ்னிக்தமத்யாபயந்தி स्वोच्छिष्टायां स्रजनिगलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. திருப்பாவையினுடையதான பரமசாரம் என்னன்னா பாரார்த்தியம் ஸ்வம், அத சொல்லறதுதான். இந்த ஜீவாத்மா எம்பெருமானுக்குன்னே இருக்கக்கூடியது அப்படிங்கிறது. அது நாமளா சொல்லலாமான்னார். எவ்வளவு பெரியவாளா இருந்தாலும் கூட அவ வேத மார்கானுகாமிகளா இருப்பா. அப்ப ஸ்ருதிஷத சிரசித்தம், அத்தனை வேதங்களினுடையதான சிரசாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வேதாந்தங்கள் எல்லாவற்றினாலேயும் உத்கோஷிதமானது. ஸ்ருதிஷத சிரசித்தம் அத்தியாபயந்தி, அப்படி வேதங்களாலே உரரீகரணம் பண்ணப்பட்டிருக்கக்கூடியதான யாதொரு ஜீவாத்மாவினுடையதான இந்த பாரார்த்தியம்ங்கிறதான தன்மை உண்டோ அதை சொல்லக்கூடியது. அதை யாருக்கு சொல்லணும்னா, இது யாருக்கு பாரார்த்தியம்? இன்னொருத்தனுக்குன்னே இருக்கக்கூடியது. பாரார்த்தியம்னா பரஸ்மை இதி பாரார்த்தியம், இன்னொருத்தனுக்காகன்னு அர்த்தம். அந்த இன்னொருத்தன் இந்த விஷயத்துல நிஜமாகவே பரஸ்மை புமானாகவே இருக்கான். அவன் பரமாத்மாவாகவே இருக்கான். அவன் சாட்சாத் ஸ்ரீயப்பதியாகவே இருக்கிறான். என்னன்னா அந்த ஸ்ரீயப்பதிக்கு இப்போ இந்த கிரந்தத்துல கிருஷ்ணன்னு பெயர். அந்த கிருஷ்ணன் ஜாரச்சோர சிகாமணின்னு பெயர் வாங்கினவன்.
அவன் அப்படிப்பட்டதான எம்பெருமானாகிறதான பரமாத்மாவான பாரம்யம் கொண்டதான கிருஷ்ணன் நித்ராமுத்ராம் நிখিல ஜகதி ரக்ஷணே ஜாகரூகாம்னு சொல்லக்கூடியதான கணக்குல சேத்தே இந்த புஜங்கஹா அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ இதுல அப்படிங்கிறதான கணக்குல அந்த புஜங்க சயனத்திலே படுத்திருக்க கூடியவன் கருமணியை கோமளத்தை எங்க கண்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னா இருளிரிய சுடர்மணிகள் அமைக்கும் நெத்தி இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்களார்ந்த அரவரச பெரும் சோதி அனந்தன் என்னும் அந்த அணையை மேவிங்கிறாரோ இல்லையோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதான எம்பெருமான் அவன் வாஸ்தவத்துல சேஷியாக இருக்கான். சேஷர்களான நம்மை கொண்டவன், நம்மை தாசர்களாக கொண்டவன், நம்மை சரீரமாக கொண்டவன் அவன். அதனாலையும் சேஷி. வாஸ்தவத்துல ஆதிசேஷனாம் படுக்கையில அவன் இருக்கிறதுனாலையும் அவன் சேஷி. அந்த சேஷித்துவம் அவனுக்கு ஸ்வதசித்தம், நமக்கு சேஷத்துவம் ஸ்வதசித்தம். சேஷன் சேஷியினிடத்திலே எப்பொழுதுமே அவன் இட்ட வழக்காக இருந்து கொண்டு தான் அவனுக்காகவேங்கிறது இருக்கக்கூடியதான எந்த ஒரு பாரார்த்தியமானது உண்டோ அந்த பாரார்த்தியத்துக்கு என்ன அவனே எல்லாம்னு இருக்கை, அவனுக்காகவே எல்லாம்னு இருக்கை. சுவாதந்திரே மொத்தமாக கடிகை, அதாவது கழிக்கை. அந்த காரணத்தினால இந்த நம்மளினுடைய தீவாத்மாக்களினுடைய யாதொரு பாரார்த்தியமானது உண்டோ அந்த பாரார்த்தியத்தை அவனிட்ட வழக்காகவே இருத்தல் அப்படிங்கிறதான அந்த பாரார்த்தியத்தை சொல்லக்கூடியவளாய். அப்ப அவனை எழுப்பணுமா? ஏன்னா அவன் சேஷத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு படுத்துட்டு இருப்பான். ஆனா அந்த சேஷத்துல படுத்துட்டு இருக்கிறதானது நித்ரா முத்ராம், நித்ரைங்கிறதான முத்ரை. ஆனா அது என்னது? தூங்கல. நிখিல ஜகதி ரக்ஷணே ஜாகரூகாம் அப்படிங்கிறது. ஆனா இங்கு கிருஷ்ண ரூபத்துல வந்திருக்கக்கூடிய வேளையில அவன் எப்படி இருக்கான்னார், நீலா துங்கஸ்தனகிரி தட்டி சுப்தம். நீலாவினுடையதான பருத்ததான மார்பகங்களாகிற மலைகளிலே படுத்து போகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கான். பின்ன அவனை எழுப்பணும். போகத்திலிருந்து அவனை கொஞ்சம் எங்களையும் ரட்சிக்க வேணும்னு பிரார்த்திக்கணும். அதுதான் நீலா துங்கஸ்தனகிரி தட்டி சுப்தம் கிருஷ்ணம் உத்போத்ய என்ன பண்றார்? பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்தியாபயந்தி. ஆண்டாளுக்கு இந்த மாதிரி காரணங்களால்தான் பெரிய பெருமை. அந்த வியாக்கியானங்களில பெரிய வாச்சான் பிள்ளை வியாக்கியானங்கள்ல அத்தியுதமானதான அந்த ஒரு அவதாரிக்கையில ஆண்டாளுக்கு என்ன பெருமை அப்படின்னார், மற்றவர்கள் எல்லாம் ஆழ்வார்கள் எல்லாம் மயர்வர மதிநலம் அருளச் செய்யப்பட்டவர்கள். அவனால மயர்வர மதிநலம் அருளினவன் அவன். அவனாலே ஊட்டப்பட்ட ஞானத்தை கொண்டவர்கள் இவர்கள். ஆனா இவோ அவனையே போய் எழுப்பினான். போதை அத்தியாபயந்தி, எழுப்பறது, எழுப்பி அவனுக்கு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறது. என்னடா சொல்லிக் கொடுக்கறது? சுவாமி, நாங்கள் எல்லாம் தாசர்கள், உன்னை விட்டா எங்களுக்கு கதி இல்லை, நீதான் அவசியமா எங்களை ரட்சிச்சாகணும், உன்னுடைய ரட்சணத்துக்காகவே தான் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம், வேற எதிலேயும் எங்களுக்கு நசை இல்லைங்கிறதான எந்த ஒரு வேதாந்தார்த்தங்கள் உண்டோ அந்த அர்த்தங்களை எல்லாம் அவனுக்கே தெரிவித்து கொடுத்தாளாமாவும். அப்போ அவனாலே கொடுக்கப்பட்ட ஞானம் கொண்டதான அந்த ஆழ்வார்களையும் ஒரு தட்டுல வச்சு, பிராட்டி ஆகிற ஆண்டாள ஒரு தட்டுல வச்சா, ஆண்டாள் இருக்கிற தட்டி இறங்கும். அவ்வளோ கணம், விஷய கணம், அவ்வளோ வசத்தியானதான். அது மாத்திரம் இல்லை, இந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாரும் தான் சுவாமி சொல்லி இருக்கான்னு போறோம். ஆனா எத்தனைதான் இருந்தாலும் அவளுக்கு எல்லாருக்கும் பெருமாளினுடையதான ஒரு லாபம் இல்லாத போச்சுதுன்னா, அவனுடையதான பிரிவு நேர்ந்ததாக கருதுவார்களானால் அல்லது கதறுவார்களானால், அப்போ அவனை போய் சேர்ந்தே ஆகணும்னு சொல்லுவார்களானால், ஒண்ணு அவ தங்களினுடையதான அந்த நிலையிலேயே சொல்லி ஆகணும். அதாவது புருஷர்கள், அதாவது ஆண்கள்ங்கிற நிலையில சொல்லி ஆகணும். ஆனால் அவ தங்களை பிராட்டி, அதாவது பொண்ணு மாதிரி ஏறிட்டு கொள்ளணும். அப்போ அவனுக்கு பராங்குஷ
பரகால நாயிகான்னு பெயர் வருது. ஆழ்வார் கங்குலும் பகலும் கண்துயிலர் யாழ் அப்படிங்கிறதாக அம்மாவினுடைய பாசுரமாகட்டும், தானே அவனுக்கு தூது அனுப்பக்கூடிய பாசுரங்களாகட்டும், இல்லையானா அந்த துளசியை கொண்டு வந்தாவது ஏதாவது ஒண்ணு வச்சு என்னுடையதான இடரை களைவீர்களாக, துக்கத்தை களைவீர்களாகன்னு சொல்லக்கூடிய பாசுரங்களாகட்டும், அந்த மாதிரியான பாசுரங்களில எல்லாம் தன்னுடைய ஸ்திரீத்துவத்தை ஆழ்வார் ஏறிட்டுக் கொள்ள வேண்டியது. மடல் ஏறுறதாகட்டும், லோகத்துல நிந்திக்கப்பட்டதாக இருந்தாலும் கூட மடல் ஊற மாட்டார்கள் அப்படின்னு சொல்லறத கூட நான் மடல் ஊர்வன்னு போனார் அல்லையோ, அது ஒரு மடல் ஊர்றதுங்கிறது ஒரு பெண்ணினுடையதான சுபாவம். அப்போ பரகால நாயிகாவாக ஆகட்டும், அவளெல்லாம் அந்த நாயிகா பாவத்தை கொஞ்ச நேரத்துக்கு ஏறிட்டு கொள்ளணும். ஆனால் பிராட்டிக்கு ஸ்வத பிராப்தமானதான இந்த இதுவாச்சே, ஸ்திரீத்துவமாச்சே, அவளால மாத்திரம்தான தைரியமா சொல்ல முடியும். அந்த கிருஷ்ணன் இல்லாமல் என்னுடையதான ஸ்தனங்கள் எல்லாம் குமைந்து கிடக்கின்றனன்னு சொல்றா. அவைகளை எல்லாம் கிருஷ்ணனை தவிர இன்னொருத்தருக்காகன்னு சொன்னா அவைகளை அறுத்து எறிவேன்னு சொல்ல. இது யாரு? ஒரு நம்மாழ்வார் சொல்ல முடியுமா? அல்லது குலசேகரன் சொல்ல முடியுமா? கலியன் தான் சொல்ல முடியுமா? அது அவளுக்கு சொத பிராப்தமானது. அப்ப எல்லாரும் வாஸ்தவத்துல நாம் எல்லாம் ஸ்திரீ பிராயம் இதம் ஜெகத்துங்கிறதாக எம்பெருமான் ஒருத்தன் தான் புருஷன், நாம் எல்லாம் ஸ்திரீகள் நாரி பிராயர்கள்னு சொல்லிட்டு இருந்தா கூட சொத பிராப்தமான நாரித்துவம் பிராட்டிக்கு மாத்திரம்தான் உண்டு, நமக்கெல்லாம் இல்லையோ இல்லையோ. அந்த அதாவது மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் கூட இல்லையே. அதனால அவளுக்கு எம்பெருமான, அதாவது கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோங்கிறதெல்லாம் அவதானே சொல்ல முடியாது. அதுலதானே அதுலதானே ரசனை. சொல்லாழி வெண்சங்கேன்னு வெண்சங்கோட கூட ஒரு அதாவது ஒரு போட்டி போட்டு அவ கேட்கிறா அப்படின்னு சொன்னா அவதானே அதை ரசிக்க முடியும், அவளால்தானே அதை கேட்க முடியும். நமக்கும் அவ சொன்னாதான் அதனுடையதான ரசனை அதிகமா ஏற்படுறது. அதனால ஆழ்வார்கள் கூட்டத்திலேயே கோதா, அதாவது ஆண்டாளுக்கு ஒரு தனி ஸ்தானம். அவளுடைய மகாத்மியம் அது. அவ எம்பெருமானை எழுப்பி தங்களினுடையதான பாரம்யத்தை, அதாவது பரமாத்மாவுக்கு தங்களினுடைய பாராட்சியத்தை வெளிப்படுத்தினாள். அது மாத்திரம் இல்ல, யாராவது ஒரு ஆழ்வார் இதை பண்ண துணிவாரா? அவனுக்கு எம்பெருமானுக்குன்னு வைத்திருக்க கூடியதானதை போய் தாங்களை எடுத்து போட்டுப்பாளா? அதுக்கப்புறமா எம்பெருமானுக்கு சாத்துவாளா? அது யாருக்கு வரும்னார்? சொத்தா ஆண்டாளுக்கு தான் வரும். அதனாலதான் ஸ்வச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகளிதம் யாபலா கிருத்ய புங்கே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயா. சாதாரணமான மாலைகளை காட்டிலும் ஆண்டாள் சூடி கலைந்ததான மாலையில தான் பெருமாளுக்கு அத்தியந்தமானதான ருச்சியாம். அவளினுடையதான பூமாலை மாத்திரமல்லவாம், பாமாலையிலேயும் அவனுக்கு அவளிடத்தை ரொம்பவும் ஈடுபாடாம். அப்படிப்பட்டதான பூமாலையோடு கூட பாமாலையும் கொடுத்திருக்க கூடியதான இந்த சுடற்கொடியாகிறதான ஆண்டாள் அவளுக்கு ஏற்றம். சொல்லிட்டே போலாம். இருந்தாலும் கூட நம்ம காலத்தை கருதி கொஞ்சம் சுருக்கமா சொல்லிட்டு போலாம். அதற்கு மேல தமிழ்னால ஏற்பட்டிருக்கக்கூடியதான 2 தனியன்கள். அந்த தனியன் இது பட்டர் பண்ற சம்ஸ்கிருத தனியன். இப்போ தமிழ்ல இருக்கக்கூடியதான தனியன் உயக்கொண்டார் பண்ணதுன்னு சொல்ற வழக்கம். இது ரெண்டுமே அன்னவயர் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவல் பதியம் இன்னிசையால் சூடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. பட்டர் நம இதம் பூஜையே வாஸ்து பூயசே, அதாவது பூய ஏவாஸ்து பூயா அப்படின்னு. என்னன்னா ஆண்டாளை போய் ஒரே ஒரு முறை சேவிப்பாளா? யாராவது ஒருத்தர் ஆண்டாளை ஒரு வாட்டி சேவிச்சாக்க மன உடனே என்ன சொல்றது? இல்ல இன்னொரு வாட்டி போய் சேவிக்கணும், இன்னும் சேவிக்கணும் அப்படின்னு. அப்போ இதம் நமஹ பூயா ஏவாஸ்து பூயா பூயோ பூயா, மறுபடியும் சேவிப்போம். நாங்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்னு பட்டர் காண்பிக்கிறார்னார். ஒரு வாட்டி சேவிச்சு திருப்தி அடைய மாட்டோம், மறுபடியும் பலமுறை சேவிப்போம்.
அப்படின்னு பட்டர் ஸ்பஷ்டமா காண்பிக்கிறார். அதுவும் ஆண்டாளை சேவிக்க போறச்சே ஒரு முறை சேவிச்சு அவளுக்கு திருப்தி வந்துடுமா, எனக்கு திருப்தி வந்துடுமா? அந்த காரணத்தினாலே கூரத்தாழ்வானினுடையதான திருக்குமாரனாகிறதான பட்டராகிறதான நான் ஆண்டாளை பல முறை சேவிக்கின்றேன் அப்படிங்கிறத நாமும் சொல்லும் பொழுது பல முறை சேவிக்கிறோம், சேவிக்கணுங்கிறதான ஒரு சாஸ்திரார்த்தத்தை பட்டர் அறுதிட்டு சொல்லி இருக்கக்கூடியதான சாஸ்திரார்த்தத்தை அங்க பெறுகிறோம். மேலா உய்யக்கொண்டார் சொன்னதான தனியன் பாமாலையோட கூட பூமாலையோட கூட பாமாலையை கொடுத்திருக்க கூடியவள், மிகச் சிறந்ததான இந்த இதனுடையதான ஸ்ரீவில்லிபுத்தூரை சார்ந்து இருக்கக்கூடியதான அவள், அந்த பாமாலை பூமாலை ரெண்டுத்தையும் கொடுத்தவள், அவளையே தன்னுடையதான ஹிருதயத்துக்கு சொல்றார், சொல்லு அவளையே எப்பொழுதும் சொல்லுன்னு சொன்னார். அவர் சேவிப்போம்னு சொன்னார். இவர் எப்பொழுதும் அவளையே சங்கீர்த்தனம் செய்வாயாகன்னு சொன்னார். சூடி கொடுத்த சுடற்கொடியே சொல்பாவை பாடி அருள் அவல் அவல் வளையாய் நாடினி வெங்கடவர் சென்னை விதி என்ன விம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இது மாத்திரம் இல்ல, நீ சொன்ன வார்த்தைகளை தப்பாமல் நாங்கள் செய்ய வேண்டும்ங்கிறது என்ன அப்படின்னா, வேங்கடவர்க்கென்னை விதி, என்னை எம்பெருமான் ஸ்ரீனிவாசனுக்குன்னே சேர்த்து வைன்னு சொன்னிய, அத இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே, அந்த பிரகாரத்திலேயே நாங்கள் கொஞ்சம் கூட அந்த விஷயத்திலிருந்து மாறிவிடாமல், அந்த விஷயத்திலே சோம்பி இருந்து விடாமல், எம்பெருமானை கொண்டாடக்கூடியதாகட்டும், அந்த எம்பெருமானை கொண்டாடக்கூடியதான நீ அடியவர்கள் கோஷ்டியில இருக்கிறவள், அப்படி உன்னையும் எம்பெருமானையும் நாங்கள் எப்பொழுதுமே மாறி மாறி எப்பொழுதுமே கடவா வண்ணமே நல்கு, அவனை விட்டுவிடாமல் எப்பொழுதுமே பிடித்துக் கொள்ளக்கூடியதான இருக்கிறதுக்கு ஒரு அனுகிரக விசேஷம் வேண்டுமே, அந்த அனுகிரகத்தை நீ எங்களுக்கு பண்ணு. நாங்க எம்பெருமானிடத்திலேயே எப்பொழுதும் கை கலந்து இருக்கக்கூடியதான தன்மை எப்பொழுதுமே சரீரத்தினாலேயும் பாவத்தினாலேயும் கூட கலந்திருக்கிறது. இன்னைக்கு நாம பாவத்தினாலே கலந்திருப்போம், நாளைக்கு எம்பெருமானினுடையதான திருக்கோலக்கத்திலே போய் அவனுக்கே நித்திய கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கை அப்படிங்கிறத நாங்க பண்ணணும். அந்த பண்ணுவதற்கானதான அனுகிரகத்தை நீ பண்ணணும். நீங்கள் யாருன்னு ஒருவேளை எங்கெருமான் அப்படி அவங்கள கேட்டான்னா, நாங்கோ திருப்பாவையை நித்தியமாக சேவித்துக் கொண்டிருப்பவர்கள், திருப்பாவைய சொன்ன ஆண்டாள மறுபடியும் மறுபடியும் சேவிப்பவர்கள், ஒரு வாட்டி சேவிக்கக்கூடியதா இருந்தான்னாக்கா பெருமாள் ஏற்றுக்க மாட்டான். திருப்பாவையை நிறைய வாட்டி சேவிச்சியா, ஆண்டாள நிறைய வாட்டி சேவிச்சியா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல சுவாமி அன்னைக்கு அவசரமா எடுத்து அதனால ஒரு முறைதான் சேவிச்சேன் அப்படின்னா பெருமாள் ஏற்றுக்க மாட்டானோ. அதனால அந்த விஷயத்த நாம் கடவா வண்ணமே நல்கு, அதுக்கு நீதான் உபகரித்தருள வேணும்னு பிரார்த்திச்சார். பிரார்த்திச்சு திருப்பாவை அனுகிரகம் பண்றார். திருப்பாவை எதனால அவதரித்தது அப்படின்னா, திருப்பாவையினுடைய பரமசாரம் எம்பெருமானை ஜீவாத்மா பற்றுகை அப்படிங்கிறது. அந்த பற்றக்கூடிய பிரகாரம் என்ன அப்படிங்கிறது, அது பக்தி யோகத்தினாலே அல்லது பக்தியா பரமயாவாபி பிரபத்தியாவா மகாமுனே அப்படிங்கிறதுனால பிரபத்தினாலேயோ பக்தினாலேயோ பிரபத்தினாலேயோ வருது. அப்போ நாமும் எம்பெருமானுக்கே இட்ட வழக்காய் நாம இருக்கணும். அப்போ நமக்கு நம்ம காலத்துல இருக்கக்கூடியவாளுக்கு நமக்கு சுலபமாக வரக்கூடியது, அதாவது சுலபமாகன்னா பக்தி யோகம் பண்றதும் சிரமம், அதுக்குள்ள நுழையறதும் சிரமம், நுழைஞ்சி இருக்கிறதும் சிரமம், அதுக்கப்புறமா அதுல இருந்து விழாமல் இருக்கிறது சிரமம், அது பல ஜன்ம சாத்தியமா இருக்கக்கூடியது. அதனால நாமும் நமக்கு நம்போன்றவாளுக்கும் கூட அதிகாரி விசேஷம் இல்லாமல் அந்தையர் எல்லையில் நின்று அனைத்துலகும் நொந்தவரே முதலாக எல்லாரும் பண்ணக்கூடியதானது.
அந்த பிரபத்தியை நாம அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறது. அது எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா, அந்த பிரபத்தியை எங்க அனுஷ்டிக்கணுங்கிறதோ அதுதான் நாராயணனேன்னு சொன்னார். சேஷத்துவத்தை கொண்டவாளான நமக்கேன்னு சொல்ல போறார். அந்த காரணத்தினால இந்த ஜீவாத்மா ஏதோ குளிக்க போகிறது அப்படின்னு சொன்னா குளிக்க போறவாளை சேர்த்துண்டு அவ எல்லாருமாக சேர்ந்து குளிக்க போலாம் அப்படிங்கிறது இல்ல. அதுல மொத்தமா சாரார்த்தமாக இருக்கக்கூடியது எம்பெருமானை அடைதல் அப்படிங்கிறத சொல்லி, எம்பெருமான காட்டி கொடுக்கக்கூடிய ஆழ்வார் கோஷ்டியில, அதாவது ஆச்சாரியாள் கோஷ்டியில ஆண்டாள் நிற்கலாம் அப்படிங்கிறார். ஏன்னா ஆண்டாள் பூமியினுடையதான அம்சம். அந்த பூமிய பெருமாள் வராக அவதாரத்துல எல்லா புராணங்கள்லையும் முதல்ல வரக்கூடியது வராக அவதாரம். அந்த வராக அவதாரத்தை எம்பெருமான் பண்ண பொழுது அவனுடையதான குரோடத்துல, அவனுடையதான உடம்புல இருக பற்றி கொண்டு, அவனுடையதான அந்த தம்ஷ்ட்ரா, அந்த பல்லு அந்த தந்தத்துக்கும் அதுக்கு நடுவுல அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாள். அப்படியே பெருமாளாவோ பாமம் பன்னக சார்வபௌம சதிருஷம் பர்யங்கயந்தி புஜம் அப்படின்னு அவனை தழுவிக்கொண்டு போத்திரஸ்பர்ஷலசத்கபோல பலகா புல்லாரவிந்தேக்ஷணா, எம்பெருமானினுடையதான அந்த போத்தம் திருவாய், அந்த வாய் அவ பேர்ல பட்ட காரணத்தினால லசத் கபோல பலகா, அவளினுடையதான கபோல கண்ண பகுதிகள் எல்லாம் பிரகாசித்துதான். அப்படி ரொம்பவும் பிரகாசிக்க கூடிய கண்ணத்தை கொண்டு அவனுக்கும் பிராட்டியினுடையதான இவ்வளவு நெருக்கமானதான சிரமம், அதை அவர் ரசிக்கவும் ரசிக்கிறாள். அப்படிங்கிற காரணத்தினால எம்பெருமானும் மகிழ்ந்திருக்கான், பிராட்டியும் மகிழ்ந்திருக்கா. அந்த வேளையில பெருமாள் ரொம்பவும் குஷியா இருக்கான். அந்த சந்தோஷமானதான அந்த வேளையில அவன் ஒரு வார்த்தை சொல்றான். நாமும் அவசியமாக எம்பெருமானினுடையதான சந்தோஷகரமான வேளையில நாம போய் வரம் கேட்கணுங்கிறது இல்லாமல் அவனே ஒரு வரம் கொடுத்து, நான் வரம் கொடுக்கிறேன் கேட்டுக்கோள்னு கேட்க பிராட்டி கேட்கிறா. வராக புராணத்துல அவனுடைய குரோடகத்தையான பிராட்டி, அவனுடைய தம்ஷ்ராகதமானதான பிராட்டி சொல்றாள், அகம் சிஷ்யாச்ச தாசீச்ச பக்தாச்ச த்வயி மாதவா, நான் உனக்கு சிஷ்யாவாகவும் இருக்கேன், தாசியாகவும் இருக்கேன், நீயே எல்லாமாக இருக்கேன். அப்ப நீ எனக்கு சர்வபூதானாம் லഘூபாய சர்வபூதானாம் கிருதே, எல்லா பூதங்களுக்கும் நன்மைக்காக என்னிடத்துல சொல்லும், எல்லா பூதங்களும் கிடைத்தேறணும். ஏன்னா ஒரு அம்மாவா அப்படிதான் யோசிப்பாள். அப்போ எனக்கு லഘூபாயம், அதுதான் அவளுக்கு தெரியும். உடனே நம்ம ஆத்துக்கார்ட்ட இப்படி பேசினா உடனே அவர் என்ன ஆரம்பிச்சுடுவார், அவர் பாட்டுல இப்படித்தான் ஒரு 50-60 வருஷ கதைகள் எல்லாம் சொல்ல போறாரு. அதெல்லாம் இல்ல, சுரக்கமா சொல்லணும். நீங்க பாட்டுல பக்தி யோகம் அது இதெல்லாம் சொல்லிட்டு, பக்தி யோகத்துக்கு முன்னாடி வேண்டியதுன்னு சொல்லிட்டு கர்மயோகம், கர்மயோகத்துக்கு மேல ஞான யோகம் அதெல்லாம் பண்ணிட்டு பகுனாம் ஜென்மனம் அதெல்லாம் வேண்டாம், லഘூபாயம் அத அப்படின்னு சொன்னான். பெருமாள் இப்ப சந்தோஷமா இருக்கானோ, அந்த காரணத்தினால அவன் என்ன சொல்றான், நாம சங்கீர்த்தனம் புஷ்பைர் அர்ச்சனம் சரணாகதி. ராம சங்கீர்த்தனம், புஷ்பைர் அர்ச்சனம், சரணாகதி, இது 3 தான்னு சொல்றான். இதான் நீ சுலபமா கேட்டியே. இதுதான் என்ன, நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம், புஷ்பைர் அர்ச்சனம் பண்ணலாம், சரணாகதி பண்ணலாம் அப்படின்னா. நாம சங்கீர்த்தனம் புஷ்பைர் அர்ச்சனம் சரணாகதி அப்படின்னா அதை பிடிச்சிட்டா. அவ பின்னாடி ஆண்டாளாக அந்த பூமியினுடையதான சாட்சாத் க்ஷமாம் அப்படின்னு சொல்லி பூமியினுடைய அவதாரமா வந்ததான இவள், பூமியிலிருந்தே தோன்றியதான இவள், அந்த எம்பெருமான் அன்னைக்கு சொன்னதான விஷயத்த நன்னா ஞாபகம் வச்சுண்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கோள் எத்தனை நாமக்களை ஒவ்வொரு பாசுரங்கள்லையுமாக சொல்லி, அதனால அவளுக்கு பாடவல்ல நாச்சியார் அப்படின்னே பெயர் வாங்கினான். அப்படியும் புஷ்பைர் அர்ச்சனம்
எம்பெருமான புஷ்பாதிகளை கொண்டு அவனுடையதான நாம சங்கீர்த்தனங்கள் பண்ணறது, இந்திரிய நிகிரகாதிகளை பண்ணறது, சத்தியம் அப்படிங்கிறதாக ஆரம்பிச்சு 8 குணங்களாகிறதான புஷ்பங்கள், 8 மாத்திரம் இல்லை, இத்தனையோ புஷ்பங்கள். இப்படி இந்த புஷ்பைர் அர்ச்சனம் சரணாகதிய பண்ணணும், உனக்கே நாம் ஆட்செய்வோம்னு சொல்லருந்தான் அப்படிங்கிறதாக இந்த விஷயங்களை எடுத்து சொன்னால், அப்படிப்பட்டதான பிராட்டியினுடைய திருவாக்கிலிருந்து அவதரித்ததான பெரும் பெருமையை பெற்றிருக்கக்கூடியது எம்பெருமானிடத்திலே தான் பெற்றதை அவனுக்கே மறுபடியுமா ஆண்டாளா வந்து சொன்னாள். அதனாலதான் அவனை நீலாதுங்க ஸ்தனகிரி தட்டி சுத்தம் உத்போத்ய அவனை உத்போதனம் பண்றா, எழுப்புறா. என்னன்னு எழுப்புறா? நீர் சொன்னதுதான் சுவாமி, எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்கோள், நாம சங்கீர்த்தனம் புஷ்பைர் அர்ச்சனம் சரணாகதி எல்லாம் பண்ணதான எங்களுக்கு பறையை தந்து உதவுங்கோள் அப்படின்னார். அந்த பறைங்கிறதான வாத்திய விசேஷமாக இல்லாமல் எங்களுக்கு உன்னை அடைதல்ங்கிறதாகிறதான பரம பிரயோஜனத்தை எங்களுக்கு கொடுத்தருள வேண்டும்ங்கிறதுக்காக இத பண்ணாள். என்னமோ ஒரு கால விசேஷத்துல மழையே இல்லாத இருந்ததாகவும், அதுக்கு குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து, அதுலயும் கன்னியா பெண்களுக்குன்னு ஒரு தனி பெருமை உண்டு. அப்ப அவளுக்கு பெருமாள் இழகுவான், பெரியவாளே இழகுவாள். அது கன்னியா பொண்ணுக்கு தோஷம் இல்லை போ அப்படிங்கிறா. அப்படி எந்த விதத்திலேயும் மனசுலேயும் கல்மஷம் பண்ணலாம. ஏன்னா அவள்லாம் பாலாக்களா இருப்பா. பாலாவா இருக்கிற பொழுது அவ முக்தா நாயிகான்னு சொல்லி சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்றா அப்படின்னா, லஜ்ஜா விஜித மன்மதா அப்படின்னு லஜ்ஜை ஜாஸ்தியா இருக்கும், மன்மத பாவங்கள் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டதான அந்த குழந்தைகள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் வாஸ்தவத்துல கிருஷ்ணனினுடைய மனசுல ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். அது காமம் இல்லாததா இருக்கும். அதனாலதான் அங்கண் இரண்டும் கொண்டு அறப்பார்வை, கால் பார்வை, முக்கால் பார்வை எல்லாம் இருந்ததுன்னா காம விகாரமான பார்வை. நேரடியா கண்ணோட கண்ணு கொண்டு, இரண்டும் கொண்டு அப்படின்னா, அப்படி காம தூரீகிருத்தர்களாய் லஜ்ஜாவதிகளாய். ஆனா லஜ்ஜாவதியா இருக்கிறதுங்கிறது மற்றவாள் விஷயத்துல, நம்ம கிருஷ்ணன் பேரிடத்துல நம்மளுடையதான பெருமாள் அவனிடத்துல லஜ்ஜை இருக்க வேண்டியதில்லை. ஆனா காம தூரீகிருத்தர்களா இருக்கிற காரணத்தினால எம்பெருமான் அந்த இடத்துல நிச்சயமாக இறங்கி பலனை கொடுப்பான்ங்கிறதுனால அவ இந்த வார்த்தைகளை சொல்றா. அந்த குழந்தைகளை கொண்டு ஏதோ விரதம் மழை இல்லாத காலத்துல மழைய கொடுக்கணும் அப்படிங்கிறதாக பண்ண மாதிரி, இந்த காத்தியாயனி விரதம்னு ஸ்ரீமத் பாகவதத்துல காண்பிச்ச மாதிரி இவாளுமாக அதை பண்றா. அது கிருஷ்ணனுடையதான கிருஷ்ணனா வாத்துல ஒரு கார்த்தால வேளையில போய் எழுப்பி அவனிடமிருந்து அந்த விரதத்திற்கு அங்கபூதமாக இருக்கக்கூடியதான மாலே மணிவண்ணா பாசுரத்துல சொல்றா. அதெல்லாம் எங்களுக்கு நீங்க கொடுத்து அனுக்கிரகிக்கலாம் அப்படின்னு சொல்றா. அப்படி அவனிடத்திலே கேட்கக்கூடியதான பறை முதலியதான வாத்திய விசேஷங்கள் அவன் கொடுக்குறேன்னு சொன்னான். நென்னலே வாய் நேர்ந்தான் அப்படிங்கிறதுனால கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கான். அவன் என்னை எழுப்புங்கோள்னு அவன் சொல்லி இருக்கான், நான் கொடுக்குறேன்னு. அப்படி அவனை சேவிக்க போறச்சே தான் ஒருத்தியா மாத்திரம் போகிறது சரியில்லைங்கிற காரணத்தினால ஏகஸ்வாது புஞ்சீட்டங்கிறதான சாஸ்திர கணக்குல அவனையும் மற்றவாளையும் அழைச்சிட்டு போகணுங்கிறதுக்காக மற்றவாளையும் அழைச்சிட்டு போகிற மாதிரி. அப்போ வெளியாருக்கு ஏதோ விரதானுஷ்டான், அதாவது மழைக்காக வேண்டியதான நோன்பு மாதிரி, இவாளுக்கு எம்பெருமானையே அடைதல் அப்படிங்கிறது நாம மேலும் அது உட்பொருளாக சொல்ற பொழுது. ஆனால் மேலோட்டமாக சொல்லக்கூடியதான அர்த்தத்துல பார்த்தீங்களான்னா, எனக்கு நீங்க என்னமோ பறைங்கிறதான வாத்திய விசேஷ தரேன்னு சொன்னாய் அதுக்குன்னு சொல்ற மாதிரி இருந்தாலும், நீ என்னைக்கோ எங்களுக்கு வார்த்தை கொடுத்துருக்க, என்னை சேவித்தாளானால் அதெல்லாமே மோகமாக ஆகாது, அதெல்லாம் பலனற்று போகாது. என்னைக்கு சேவித்தாலும் கூட அது பலனற்று போகாது. அது தவிர நான் நிச்சயமா பலன் கொடுப்பேன்னு சொல்லிட்டு என்னுடைய வார்த்தையும் நமே மோகம் வச்சோ பவேத் அப்படின்லாம் சொன்னவனான காரணத்தினால எங்களுக்கு உன்னை வேண்டி வந்திருக்கக்கூடியதான எங்களுக்கு நீங்க உன்னையே கொடுத்து எங்களினுடையதான
தாபத்தை போக்கடிக்கணுங்கிறதாக கேட்கறதாக இந்த திருப்பாவையினுடைய சாரம். ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா இவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்போ அதுல பெரியவாழ் வியாக்கியானங்கள் எல்லாம் எத்தனையோ பேர் திருப்பாவைக்கு சொல்லியிருக்கா. ஒவ்வொரு பதமா எடுத்து அந்த பதத்தினுடையதான ஒன்றுக்கும் மேற்பட்டதான அர்த்தங்கள், ஒரு பதம் இன்னொரு பதத்தோட சேரக்கூடியதான விஷயத்தினால வரக்கூடிய அர்த்த பேதங்கள், சுவாரஸ்யமான அர்த்தங்கள், நல்ல போக்கியமான அர்த்த விசேஷங்கள், இதெல்லாம் பெரியவாச்சான் பிள்ளை அர்த்தத்துல காண்பிச்சிருக்கார். அந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் எடுத்துட்டு அதற்கு மேல அந்த அர்த்தங்களும் இன்னும் சுவாரஸ்யமான எத்தனை அர்த்தங்கள் உண்டோ அவைகளையெல்லாம் மனசுல இருத்தி அவளினுடைய வாக்சாத்துரியங்களை எல்லாம் சுவாமி தேசிகன் கோதாஸ்துதியில காண்பித்தார். நம்மளுடையதான வியாக்கியாத்தாக்கள் எல்லாம் அது மாதிரி பண்ணாள். அதே மாதிரி நம்மளுடைய இவாளுடைய வியாக்கியானங்களும் இருக்கு. கடைசியில நம்ம உத்தமூர் சுவாமி பரியந்தம் வியாக்கியானங்கள் இருக்கு. அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பெரியவாளினுடைய வியாக்கியா சைலியையும் ஒற்றி, அதுதான் பிரதானமானது. அங்கங்க இத்தராளினுடையதான வியாக்கியானங்களையும் நம்ம மனசுல வச்சுட்டு இதை சொல்லலாம். முதல் பாசுரம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேர் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணிய சோத இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்து படிந்தேலோர் எம்பாவாய் ஏலோர் எம்பாவாய்ங்கிறது அதுக்கு பல பேர் பல விதமா சொன்னாலும் அது ஒரு கூப்பிடக்கூடியதான சொல்லாக வைத்துக் கொண்டு பெண்களேங்கிறது ஏலோர் எம்பாவாய் எம்பாவாய் நீங்கள் எல்லாருமாக சேர்ந்து இந்த வருடத்துக்கு வாருங்கோள் பண்ணுங்கோள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ நாமும் விரதம் பண்ணணும். அந்த விரதத்தை நன்னா பண்ணணும், பாரோர் புகழற மாதிரி பண்ணணும். அப்ப இந்த ஸ்லோகத்துக்கு வாச்சியார், இந்த பாசுரத்துக்கு வாச்சியார்த்தம் என்னன்னா, நேரோட்டமாக மேலோட்டமா கிடைக்கக்கூடியதான அர்த்தம். பனி நிறைந்து இருக்கக்கூடியதான மார்கழி மாசத்தினுடையதான பௌர்ணமியான நல்ல முழுமதி இருக்கக்கூடியதான நாள். அதுல யார் யாரெல்லாம் விடியற்காத்தால வேளையில குளிக்கிறதுக்கு போகிறீர்களோ அவ எல்லாருமாக சேர்த்து போகணும். அந்த பெண்களை கூப்பிடுறாள். சீர்மல்கும் செல்வ, அதாவது ஆய்ப்பாடியினுடையதான கிருஷ்ணனினுடைய வரவுனால ரொம்பவும் பிரகாசமா இருக்கக்கூடியதான ஆய்ப்பாடி, அதுல இருக்கக்கூடியதான மிகச்சிறந்ததான சிறுமிகள், அதுலயும் செல்வ சிறுமிகள், கிருஷ்ணனுக்கு சமமானதான வயசுல இருக்கக்கூடியதுங்கிறதான ஒரு விசேஷ பெருமையை கொண்டவர்கள். அவள் எல்லாரும் அவளை கூப்பிட்டு நாம எல்லாருமா சேர்ந்து எம்பெருமான அனுபவிக்கிறதுக்கு போகலாம். அவன் நித்தியமா நேத்திக்கே சொன்னான், நிச்சயமா நான் பறை தரேன் வாருங்கோள்னு சொன்னான். நமக்கே பறை தருவான், நாம போய் கேட்டா கொடுப்பான். கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் தான், நாராயணன் தான் கொடுக்க முடியும். நமக்கே கொடுக்கறதாக சொல்லி இருக்கான். அந்த நாராயணன் நந்தகோபன் யசோதா இவாளினுடைய ஆத்து பையன், நன்ன கருப்பா இருக்கக்கூடியவன், நன்ன செவ்வடியோடியதான சிவப்பானதான திருக்கண்களை கொண்டவன். சந்திரன் சூரியனோ என்கின்றதாக அவனுடைய கண்களாக இருக்கின்றது. அப்படிப்பட்டதான சாட்சாத் ஸ்ரீயப்பதியானதான சர்வேஸ்வரனாகிறதான எம்பெருமான் நம்மளுக்கு பறை தருவான். அப்போ நம்மளுடைய விரதம் எல்லாரும் கொண்டாடக்கூடிய அளவுல நல்லபடியாக நடக்கும். அதனால வாருங்கோள் நம்ம எல்லாருமாக இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம்னு சொல்றாள். இதுல மார்கழி மாசத்துக்குன்னு ஏற்பட்டிருக்கக்கூடிய பெருமை மனுஷாளுக்கெல்லாம் ஒரு வருஷம் அப்படிங்கிறது தேவர்களினுடைய கணக்குல ஒரு நாள். அந்த காரணத்தினால இது ராத்திரியினுடைய கடைசி பாகம், விடியற்காலை பாகம். மார்கழி மாசம்ங்கிறது விடியற்கார்த்தால வேளை, தை மாசம் அப்படிங்கிறது சூரியோதயம் உதிச்சதான வேளை மாதிரி. அப்படி அந்த தேவதைகளுக்கெல்லாம் பகல் ஆரம்பிக்கிறது தை மாசத்துல, அதாவது உத்தராயணத்துல. அதுக்கு முன்னாடி பகல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விடியற்கார்த்தாலை வேளை
மார்கழி மாசத்துக்கு அதிதேவத்தை கேசவன். அதுல இருந்து ஆரம்பிச்சு கேசவாதி நாமாக்களை கொண்டு அதிதேவத்தைய கணக்கு பண்றாள். அப்போ கேசவனை அதிதேவத்தையாக கொண்டதான மார்கழி மாசம் தேவதைகளுக்கே கூட விடியற் காத்தாலையா இருக்கிறது. விடியற் காத்தால வேளையிலே மனசு பிரசன்னமா இருக்கும். அந்த மாதிரி தேவதைகளுக்கும் கூட மனசு பிரசன்னமா இருக்கும். அப்ப நாம ஏதாவது விரதங்களை அனுஷ்டிப்போம், சரி காரியங்களை பண்ணுவோம்னா உடனே அவ அது ததாஸ்துன்னு நல்லபடியா பண்ணிடுறான். அதனாலதான் காலங்கார்த்தால வேளையில எழுந்து வேதாத்தியனங்கள் எல்லாம் சொன்னா திருவ சொல்றது, ஸ்தோத்திரங்கள் சொல்றது, படிக்கிறதுன்னு வச்சுட்டா அதெல்லாம் நல்லா நிக்கிறது. ஏன்னா மனசு பிரசன்னமா இருக்கும். தேவதைகள் எல்லாருக்கும் மனசு பிரசன்னமா இருந்து அந்த விஷயங்களை எல்லாம் ததாஸ்துன்னு அனுகிரகிப்பாள். அப்படி அதுவும் மார்கழி மாசத்தினுடைய பௌர்ணமி விடியற்கார்த்தால வேளை, அதுல பௌர்ணமி. அந்த பௌர்ணமினாலே ஒரு மாசத்தினுடைய பௌர்ணமின்னா முழு கிரணங்களை முழு சந்திரனையும் இருக்கும். அப்போ ஒவ்வொரு கலை, சந்திரனுக்கும் ஒவ்வொரு கலை, அது மாதிரி 16 கலையும் சேர்ந்ததுன்னா அது முழு நிலவு. அப்புறமா ஒவ்வொரு கலையா கீழே விழுனா இல்லாமல் போகிறது. அப்போ இது கிருஷ்ண பட்சம்னு ஆகிறது. அமாவாசை அன்னைக்கு ஒண்ணும் இல்லாமல் இருக்கு, சந்திரனே இல்லாமல் இருக்கு. அப்போ சொல்றா அமாவாசை அன்னைக்கு இருட்டா இருக்கும் ராத்திரி பூமி, ஆனால் பௌர்ணமி அன்னைக்கு பளிச்சுன்னு இருக்கும். அதனாலதான் நீங்க பெரியவா பல பேரை பார்த்தீர்களானால் அவ பௌர்ணமியில திருவவதாரம் பண்ணி இருப்பா. பெரிய வாழா இருப்பா அவ. நம்மாழ்வார் அப்படிப்பட்டவர் தான். வைகாசி விசாகமோ இல்லையோ அப்படிப்பட்டவர் தான். நீ எத்தனையோ பேர் லௌகிகமானதான எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் இருக்கா, குருநானக், நீ எத்தனையோ பேர்லாம் இருக்கா, நீங்க பாத்தீங்களான்னு தெரியும். அதே மாதிரி அதுலதான் புத்தருக்கு கூட ஞானம் வந்தது அப்படிங்கிற புத்த பூர்ணிமா அப்படின்னு. அப்போ அது மான்னாக்க காந்தின்னு அர்த்தம், பூர்ணமான காந்தியை கொண்டது அப்படிங்கிறது. அப்படி எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கக்கூடியதானது. அதுல குளிக்கிறதுக்கு போகக்கூடிய பெண்களை பார்த்து கூப்பிட்டு கொடுக்குறா, சொல்றா நீங்கள் எல்லாரும் இருங்கோள். சிறுமீர்காள்ங்கிறது சம்போதனம். நீங்கள் எல்லாம் இருங்கோள், எம்பெருமானினுடையதான விஷயத்துல ஸ்தோத்திரங்களை எல்லாம் பண்ணால் அந்த எம்பெருமானே நிச்சயமாக நமக்கு பறை முதலியவற்றை எல்லாம் அனுகிரகிக்கிறான். அதை கொண்டு பாரோர் புகழற மாதிரி நாம விரதத்தை அனுஷ்டிக்கலாம்னு சொல்றான். இதுதான் வாச்சியார்த்தம். ஆனா இதுல இருக்கக்கூடிய பெருமை என்னன்னா, இதுல ஒவ்வொரு பதமா சொல்லறதுக்கு இன்னைக்கு அது ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ள சொல்லணுங்கிறதுனால ஒவ்வொரு பதமா சொல்லாவிட்டாலும் கூட மார்கழி மாசத்தினுடைய பெருமை கிருஷ்ணனை கேசவனை அதிதேவத்தையாக கொண்டதான தேவதைகளுக்கே விடியற்கார்த்தாலையாக இருக்கக்கூடியதாக எம்பெருமான் மாசானாம் மார்கசீர்ஷோகம்னு தன்னுடைய எம்பெருமானுடையதான ரொம்ப அபிமதமானதான மாசமா இருக்கிற காரணத்தினால அந்த மாசத்தினுடைய பெருமை நிறைய வியாக்கியானங்கள் பண்ணியிருக்கா. நம்ம வெறுமை சொல்லிட்டு தொட்டுட்டு போவோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடியதான அவகாசமே கம்மி. அதுல தனியா முதலியவற்றெல்லாம் சொல்ல வேண்டும். நாளைக்கு 2வது பாசத்துல இருந்து ஒரு 3/4 மணி நேரம் முழுக்க அதே சொல்லலாம், ஒரு மணி நேரம். அதுல வேற மதி நிறைந்த நன்னாள். மதினா சந்திரனுக்கும் பெயர் உண்டு, மத்தின்னா புத்திக்கும் பெயர் உண்டு. அதனால நமக்கு புத்தி நன்னா வேலை பார்க்கக்கூடியது அந்த வேளையில அப்படின்னு சொல்றார். மார்கழி மாசத்துக்கு எவ்வளவோ பெருமைகளை காண்பிக்கிறார். அது ஸ்ரீமத் ராமாயணத்துல அந்த மாசம் அவ்வளவு வசத்தியானது அப்படிங்கறத சொல்லியிருக்கு. ஆக்ரஹாயணம் நடக்கக்கூடியது, அடுத்த வருஷத்தினுடைய மழை எவ்வளவு இருக்குன்னு கர்ப்போட்டத்தினுடையதான விஷயங்களை சொல்லக்கூடியது எல்லாமே கேசவனை அதிஷ்டானமாக கொண்டிருக்கக்கூடியது அப்படிங்கறதெல்லாம் நிறைய காண்பிச்சிருக்கா. அந்த மாதிரியானதான மார்கழி திங்கள், மதி நிறைந்த நன்னாள், அதுல நீராட போகக்கூடிய பெண்களே, சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சிறுமீர்கள், நல்ல சீர் மல்கி போயிட்டு இருக்கான் அந்த ஊர்ல. ஏண்டான் கிருஷ்ணன் அவதாரம் பண்ணியிருக்கான். அதுல இருக்கக்கூடியதான ஊரினுடைய அழகே அதிகமா இருக்கான். சீர் மல்கும், அதுவும் என்ன ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள். ஆய்ப்பாடியில இருக்கக்கூடிய சிறுமீர்கள்னு சொன்னா போறாதோ, செல்வ சிறுமீர்கள்னு சொல்லுவானேன்னா அவளுக்கு என்ன சுவாமி, சின்ன சின்ன குழந்தைகளுக்கு என்ன இது இருக்க போறது அப்படின்னா, செல்வம் இருக்க போறது அவ பெயர்ல அப்படின்னா, அவளுக்கெல்லாம் கிருஷ்ணன் பிறந்த காலத்துல வந்தாலே அதுதான் பெரிய செல்வம். அவளெல்லாம் கிருஷ்ணன் அனுபவிக்கிறதுக்கு சமமான வயசுல இருக்காளே, அந்த போக்கியத்திற்கு ஒரு கூட இருந்து பண்ணக்கூடியவாளா இருப்பாளோ இல்லையோ, அப்படிப்பட்டதான
எம்பெருமான் கிருஷ்ணனினுடையதான வயசுக்கு அனுரோதமான வயசுல இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். அந்த அண்ணா பெரிய வீரனாம். ஏண்டான்னார், எங்க பையனை தாக்கிறதுக்கு, கிருஷ்ணனை அடிக்கிறதுக்கு, அவனுடையதான கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு அவன் விஷயத்துல எத்தனையோ பேர் இருக்காள். அந்த காரணத்தினால நாமும் இந்த இடத்துல கூர்வேல் கொடுந்தொழிலன், அவன் என்னமான எத்தனையோ ராட்சசாலாம் நம்மளை எல்லாம் படுத்துறா. அதனால ஒரு எறும்பு கூட வந்தாலும் கூட கிருஷ்ணனுக்கு உபரோதம் பண்றதுக்காக இருக்குமோன்னு தோணி போயிடுமா. அதனால கையில எப்பொழுதுமே வில்லு வேலையும் வச்சுட்டு இருப்பான். அது ஏதாவது ஒரு பிபீலிகாசுரன் எறும்பாயிடுத்துனேன். அதனால அதை அடிக்கிறதுக்காக இப்படி கூர்வேல் கொடுந்தொழிலன், கூர்மையானதான ஆயுதங்களை கையிலே ஏந்தி ரொம்பவும் ரிஷம்சமான காரியங்களை பண்ணக்கூடியவன் நந்தகோபன் குமாரன். அப்படிப்பட்டதான நந்தகோபனினுடைய குமாரன் நம்ம பெருமாள். அந்த பெருமாள் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். ஒரு யசோதையின் விஷயத்துல பெருமாள் அம்மா கிட்ட ரொம்பவும் தாண்டவம் ஆடுறான். ஏறார்ந்த கண்ணி யசோதை, அந்த கண்ணு பருத்ததால நீண்ட கண்கள், நீண்ட பெரியவாய கண்கள்னு சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி நீண்டமானதான கண்கள், அந்த கண்ணை கொண்டிருக்கக்கூடியவள் ஏறார்ந்த கண்ணி யசோதை. அந்த யசோதையினுடைய இளம் சிங்கம் யாரவன்? கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். கார் போன்ற மேனியை கொண்டவன், சரீரம் கருப்பா இருக்கு. கதிர்மதியம் போல் முகத்தான், சந்திரனையும் சூரியனையும் போன்றதான முகத்தை கொண்டவன். அப்படிப்பட்டதான கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் யாருன்னு நாராயணன். அந்த நாராயணனே, நாராயணன் ஒருத்தந்தான் பறை தருவான். மோட்சமிச்சே ஜனார்தனாத்துன்னு இருக்கிற காரணத்தினால அந்த நாராயணன் தான் இதை பண்ணுவான், நாராயணன் தான் மோட்சத்தை அளிப்பான் அப்படிங்கிறத காண்பிக்கிறாள். அதனால நாராயணனே நமக்கே. நமக்கேன்னா என்னன்னா, நாமும் ஜீவாத்மாக்கள். அந்த ஜீவாத்மாவாக அவனுக்கு எப்பொழுதுமே கைங்கரியம் பண்ணிக்கொண்டு அவனுக்கே எப்பொழுதுமே அவனிட்ட வழக்காகவே இருக்கக்கூடியவாளுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கணும். அதுவும் குறியா பிரீத்தியைவ காரித்தாக, அது பிரீத்தியோட பண்ணணும். ஒண்ணுமில்லையா நகிஞ்சிதப்பி குருவானாக விஷ்ணோர் ஆயத்தனே வசேத். ஒண்ணுமே பண்ணலைன்னா கூட விஷ்ணுவனுடையதான சாநித்தியத்துல அவனுடைய கோவில் இருக்கிறது அப்படிங்கிறது. அப்படிப்பட்டதான நாராயணனே நமக்கே பறை தருவான். அவன் நமக்கே பறை தருவான் அப்படின்னு. அந்த நாராயணன் தான் பறை கொடுக்கக்கூடியவன், நமக்கே கூட கொடுப்பான். அப்ப நமக்கே பறை தருவான் அப்படின்னு நைச்சியத்தை கூட சொல்லலாம். நமக்குத்தான் கொடுப்பான்ங்கிறதாக ஒரு சாத்விகமானதான என்ன கர்வம். எங்களை ஏதோ ஜன்மாந்தரங்கள்ல பண்ண புண்ணியம் தானே நாங்கள் இந்த ஸ்ரீ வைஷ்ணவாளுடையதான இடத்துல அந்த ஸ்ரீ வைஷ்ணவாளா இருந்தாலும் கூட பிரபத்தியாதிகளை அனுஷ்டிக்க வச்சு, அந்த அனுஷ்டித்தமானதான பிரபந்தனா இருந்து அனுஷ்டித்து வைத்தான்னா கூட அவனுடையதான வைதிகாச்சாரங்களை எல்லாம் மீறாமல் இருக்கான் அப்படின்னார். அப்படிப்பட்டதான அப்பழுக்கற்றதான மிகச்சிறந்ததான ஜீவாத்மாவானதான நமக்குத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான். அப்போ அதை கொண்டு நாம பாரோர் புகழ இருக்கலாம் அப்படிங்கிறது. இதுவும் வாச்சியார்த்தம் தான். ஒவ்வொரு பதத்துக்கும் நிறைய அர்த்தங்கள் காண்பிச்சா. ஆனா கார்த்தால வேளையில, விடியற்கார்த்தால வேளையில ரொம்ப குளிரா இருக்குமே சுவாமின்னார். அதெல்லாம் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முதல் சொம்பு கொட்டிக்கிற வரைக்கும் எழுந்துக்கணும். எழுந்துட்டு பல்ல தேய்ச்சி விடணும். பல்ல தேய்ச்சிட்டு கையோட குளிச்சுடணும். எப்போடா நான் மார்கழி மாசம், மற்ற மாசம் எல்லாம் கூட கொஞ்ச நேரத்துக்கு நாம இருக்கலாம். ஆனா இது அவசியமா பண்ணி ஆகணும். ஏண்டா பண்ணி ஆகணும் அப்படின்னா, அந்த வேளையில நாம நிச்சயமா அவன் எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றாக வேண்டும். அவன் தான் பரமாத்மான்னு தெரியாது. அப்ப அவன் தான் உபாசியன்னு தெரியாது. அந்த உபாசியனா இருக்கக்கூடியவன் நிச்சயமாக அவனை உபாசிக்கக்கூடிய நம்மளிடத்திலே அனுகிரகம் பெற வேண்டும்ங்கிறதாக, அவனிடத்துல நாம அனுகிரகம் பெற வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு அர்த்த விசேஷத்தை காண்பிக்கணுமானால் அதுக்கு சரியான கிரந்தம் பிராட்டியினுடையதுதான். ஏன்னா
அதுலதான் இந்த விஷயங்களை காண்பிக்கிறார், முழுவதுமாக காண்பிக்கிறார். பறைங்கிறதான ஒரு விஷயத்துல அதை மறைச்சு காண்பிக்கிறார். அப்ப நாராயணன் தான் கொடுப்பான், நமக்குத்தான் கொடுப்பான். சேஷியா இருக்கிற காரணத்தினால அவன் தான் கொடுப்பான் பறை அப்படிங்கிறது. அவன் சேஷிங்கிறத தெரிஞ்சுண்டு அவனுக்கு சேஷவருத்தி பண்ணக்கூடியதான நமக்கு பறை தருவான் அப்படிங்கிறதுனால வாங்கோ அவன் தரேன்னு சொல்லியிருக்கான். அந்த பறைங்கிறதான வாத்திய விசேஷம் அவனை தவிர மற்றவர்களால் இடத்திலிருந்து பெறமாட்டாதது. அவன் தான் கொடுக்கணும், நமக்குத்தான் கொடுக்க போகிறான். அதுக்காக அவசியமா நாம அவனிடமிருந்து பறைய வாங்கலாம், எழுந்து வாங்கோன்னு சொன்னான். என்ன சுவாமி, வெறும ஒரு பொண்ணு எழுந்து ஒவ்வொரு பொண்ணுகளையும் எழுந்து பக்கத்தாத்துல இருந்தெல்லாம் சேர்த்துட்டு அந்த குழந்தைகள் எல்லாம் அழைச்சிட்டு போய் என்னமோ ஒரு பறைங்கிறதான வாத்திய விசேஷத்தை வாங்கிக்கிறதுக்காக இவா போறாங்கிறதுனால இந்த ஸ்லோகத்துக்கு உட்பொருளாக என்ன சொல்ற வழக்கம் அப்படின்னா, எம்பெருமானையே நாம் அடைகிறோம் அப்படிங்கிறது. என்னதான் கிரீஷ்மே சீதமிவ ஹ்ரதம் அப்படின்னா, நல்ல வெயில் காலத்துல கொஞ்சம் போற ஜலம் இருந்ததுன்னா அதுக்குள்ள அடியில முழுகிட்டு வரோம் பாருங்க. அந்த மாதிரி கிரீஷ்ம காலத்துல சீத்தமானதான கிரீஷ்மே சீதமிவ நல்ல வெயில் காலம், அதுல கொஞ்சம் போறோம் கூட குளிர்ச்சியை கொடுக்கறதா இருந்தாலும் ஆனந்தமா இருக்குமோ இல்ல. அப்ப கிருஷ்ணாவினுடையதான நாமம் அல்லது அவனுடைய சேஷ்டித்தங்கள், அவனுடைய செயல்பாடுகள், இது எல்லாமே கூட அவசியமாக நமக்கு அனுகிரகத்தை பண்ணக்கூடியது. அதனால நிச்சயமாக நமக்கு லோகத்துல பெரிய பெயர் தான் ஏற்படும்ங்கிறது. அந்த காரணத்தினால நாராயணனேங்கிறதான அர்த்தம். அதே மாதிரி அவ அம்மாவை ஏறார்ந்த கண்ணின்னு சொல்லி இருக்கக்கூடியது. இப்படி ஒவ்வொரு பதத்தினாலேயும் வந்திருக்கக்கூடியதான அர்த்தங்கள், அதாவது ஒவ்வொரு பதத்தினாலேயும் சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான சரியானதான அர்த்தங்கள், இதுதான் ரொம்ப முக்கியமானது. அது எல்லாவற்றையும் நாம தெரிஞ்சுக்கணும். ஆழ்வார்களினுடையதான ஆச்சாரியர்களினுடையதான அனுகிரக விசேஷத்தினால அந்த விஷயங்களும் அர்த்தங்களும் நம்மளுக்கு ஸ்புரிக்க, அவைகளின் மூலமாக அந்த பிராட்டியினுடையதான நோன்பினுடையதான நாமளே ஒரு கோதாவை போன்றதுல, அது கோதா இல்லை, அவளுடையதான கூட இருக்கக்கூடியவா போன்று நாம் நிச்சயமாக எம்பெருமானுடைய வருகைக்கானதான இந்த எம்பெருமான வருகையினால வர சாத்தியமா இருக்கக்கூடியதான இந்த மோட்சம்ங்கிறத பெறணுங்கிறது. அப்போ ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதமிவ ஹ்ரதம் அப்படிங்கிறதான ஒரு வாக்கியம். அந்த வாக்கியத்தினுடைய அதாவது சத்தியத்தா, ஏன்னா குளிக்க போறதுன்றதான வியாஜத்துல எம்பெருமானை கொண்டாட போகிறோம், யார் வரீங்களோ வாங்கோ அப்படிங்கிறதாக அவ சொன்னா. அதனால அவ வந்தா, அதனால அவளுக்கு அந்த பெண்கள் வந்தா. அதனால அந்த எம்பெருமானினுடையதான அனுகிரகத்தை பெறலாம் வாருங்கோள்னு சொல்ல இருக்கக்கூடியதானது ஒவ்வொரு பதத்துக்குமே ஒன்றுக்கு மேற்பட்டதான அர்த்தங்கள் இதெல்லாம் இருக்கு. இது எல்லாமே பரம போக்கியமானது, இது எல்லாமே வேதாந்தார்த்தத்துல இருக்கக்கூடியது. அந்த காரணத்தினால் நாமோ பறை பெறலாம் வாருங்கோள், நமக்கே பறை தருவான். அந்த பறையை கொண்டு நாம நிச்சயமாக பாரோர் புகழற மாதிரி நடந்து விடலாம்ங்கிறதாக இந்த பாசுரத்துல காண்பித்தால் பெருமாளினுடையதான பாரம்யம், நாமும் அந்த சேஷபூதர்களான நாமும் அவனே இட்ட வழக்க இருத்தல் அப்படிங்கிறத காண்பித்து இந்த எம்பெருமானினுடையதான திருவடிவாரத்தை பற்றுகைங்கிறது தான் இதனுடைய பரம உத்தேசம் அப்படிங்கிறத இந்த பாசுரத்துல காண்பிக்கிறாள். எம்பெருமான் பகவத் பாரம்யம் இருக்கு, அதுக்கு நிறைய உபன்யாசம் இருக்கு. திருப்பாவ உபன்யாசம்ங்கிறது அதுல இருக்கக்கூடியதான சூக்ஷ்மார்த்தங்களை சொல்றதுக்காகத்தன்னு ஏற்பட்டு இருக்கக்கூடியது. அதுல இந்த பாசுரம் எம்பெருமானை நாம் எல்லாருமாக பார்த்து பாடி எழுப்பி அவனிடமிருந்து பறையை பெறவும் வாருங்கோள்னு சொல்றது. இது காலங்காலத்தால வேலையில நடக்கக்கூடியதான ஒரு நிகழ்ச்சியாக தெரியறது. நாராயணனே நமக்கே பறை தருவான், ஆரோர் புகழப்படிந்தேலோர்ங்கிறது வேதம் அனைத்துக்கும் வித்து அப்படிங்கிறதாக இருந்தாலும் கூட வேதத்தினுடைய மொத்த தாத்பரியங்களையும் எல்லாம் இங்க சொல்லறதுக்கு நமக்கு அவகாசமே கிடைக்காதுங்கிற காரணத்தினால ஏதோ யதாமதி ஒரு சில விஷயங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. எம்பெருமான் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய எல்லா அனுகிரகத்தையும் நமக்கு கொடுப்பான். அந்த அனுகிரகத்தை பெறுவதற்கு நாம் சரியான பாத்திரங்களாக மாத்திரமே தான் ஆக வேண்டும்
அப்படிங்கிறதுனால இந்த பாசுரத்துல எம்பெருமான் தான் மோட்ச பிரதாத்தா, நமக்குத்தான் கொடுப்பான் அப்படிங்கிறதான ஒரு விஷயம் இங்க சூச்சிதமாக ஆக்கப்பெற்றது. எம்பெருமானை ஒன்று போய் கலத்தல் அப்படிங்கிறது தான் இத காண்பிக்கிறாள். அப்படிங்கிற காரணத்தினால் இந்த பாசுரம் மிகச் சிறந்து விளங்கக்கூடியது. அடுத்த பாசுரத்திலிருந்து முடிஞ்ச வரைக்கும் இன்னும் கொஞ்சம் எல்லா பதங்களையும் தொடர மாதிரி பார்க்கலாம். எம்பெருமான் அனுகிரகிக்கட்டும். இரண்டாவது பாசுரம் நாளை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.